அதுக்குள்ளே தான் பாப்பா இருக்காங்களா? அதுக்குள்ளே தான் இருக்காங்களா? அட்லீஸ்ட் ஒரு தார்பாய் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேணாம், வீடு வேணாம், அது வேணாம், ஒழுகுதுங்க, குழந்தைய வச்சு உள்ளே இருக்க முடியல, ஒரு தார்பாய் மட்டும் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. இது அப்பப்போ மண்ணை வச்சு பூசிக்கிறாங்க, கொஞ்சம் கரையும் மண்ணை வச்சு பூசிக்குவாங்க. இந்த பாறையோடைய இதில் தாங்க இந்த வீடே நிற்கிது. இந்தாங்க பிஸ்கட் வாங்கிக்கோங்க, தாங்க வாங்கிக்கோங்க. உங்கள் பேர் என்ன? ஹாய். சரி, இன்னொரு பிஸ்கட் வாங்கி தரேன், அப்போ வருவீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க. சரி, இன்னொரு பிஸ்கட் இந்தாங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய வீடு. இங்கே சமைச்சுக்கிறாங்க, இங்கே படுத்துக்கிறாங்க, செவுரு எதுவுமே இல்லை. உங்கள் பேருங்கண்ணா? பாபு. இந்த வீட்டில் எப்படிங்கண்ணா இருக்கீங்க? நைட்டெல்லாம் பயங்கரமாக குளிருமேங்கண்ணா. டாட்டாங்களா? டாட்டா. ஓ, இப்படி கீழே இறங்கி வராமல் இருக்கிறதாக நீங்கள் செதுக்கி விட்டுருக்கீங்க. உள்ளெல்லாம் எல்லாம் இடிஞ்சிருச்சாங்கண்ணா ஃபுல்லாக? ஒரு உதவியுமே கிடைக்கிறது இல்லைங்கண்ணா. இவங்க தாங்களா? இப்போ இவங்களுக்கும் உடம்பு சரியில்லைங்க. நான் அவங்கள பார்க்கலைங்க. ஆஸ்பத்திரி ஏதாவது கூப்பிட்டு போகிறதுங்க? தூக்க முடியும், தூக்கணும் சார். இதே மாதிரி இருந்தது வராமா போய் வரல சார். இவங்களா? நாங்கள் தேடி நேற்று தான். இவ்வளோ கஷ்டத்தில் எப்படி இந்த இடத்துல எல்லாம் இடம்பெயர்ந்து நிறையா குடும்பங்கள் போயிட்டாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அவங்களுடைய மூதாதையர்களுடைய இடம், அவங்களுடைய அடையாளம் இது. இந்த இடத்த விட்டு எப்படி நம்ம போகிறது அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காட்டெருமை அப்படின்னா அங்கே வரும். காட்டெருமை பாருங்கள், பக்கத்துலேயே படுத்துருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டில் வளர்த்துற மாடு மாதிரியே படுத்துருக்கு பாருங்கள். ஆனால் இது வந்து காட்டெருமைங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானே ரொம்ப தூரம் தள்ளி தான் நிற்கிறேன். இப்படி ரோட்டு மேலேயே படுத்துருக்கு. நம்ம வரவங்க போகிறவங்கள அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய கொம்போட படுத்துருக்கு. நமக்கு இங்கே இருக்கிற காட்டெருமைகள் பெருசாக என்ன சொல்கிறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் நிறையா மலைத்தொடர்களில் காட்டெருமை கண்டிப்பாக முட்டி எல்லாத்தையும் கொண்டே போடும். அதனால் எங்கே பார்த்திங்கனாலும் கொஞ்சம் தூரமாக இருந்து ரசிச்சுட்டு அப்படியே போயிருங்க. நம்ம அந்த கிராமத்துக்கு போயிட்டுருக்கிற வழியில் இது இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், ஊட்டி மலைகள்னாலே என்ன ஃபேமஸ் அப்படின்னா இந்த மாதிரி வீடுகள் தாங்க ஃபேமஸ்ஸு. அதுக்கு போகிறதுக்கு ரோடெல்லாம் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருக்குங்க இந்த ஏரியாலாம். பாருங்கள், இவ்வளோ தூரத்தில் இந்த ஊரெல்லாம் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு ரோடு இதெல்லாமே இருக்குது. வேறு லெவல் அழகாக தெரியுதுங்க அந்த ஊரெலாம். வா, அப்படியே மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மலைத்தொடர்கள் தான். அதுலேயும் நிறையா டீ எஸ்டேட்டு, ஆமாம், எல்லாமே டீ எஸ்டேட்ஸாக தான் இருக்குது. அதுக்கு இடையில இப்படி ஒரு கிராமம் அழகாக இருக்குது. நம்ம இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டிய கிராமத்துக்கு போகணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலைத்தொடர்களுக்கெல்லாம் அந்த பக்கம் கீழே இறங்கி போக வேண்டிய கிராமம். அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். கிராமம் போயிருக்கேங்க. இந்த மாதிரி இதை விட கஷ்டப்படுறவங்களாம் இருந்தாங்க. இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நிறைய மலைத்தொடர்கள்லாம் இருக்குங்க. அதில் வந்து ஒரே இது தாங்க. அதில் வந்து மழை வந்துச்சுன்னா அந்த மக்கள் இந்த பக்கம் வரவே முடியாது. பிரசவம்லாம் ஆற்று ஓரத்துலேயே பண்ணது தான் நிறையா வரலாறு இருக்குங்க. அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே தகர சீட்டு இருக்குங்க. அந்த பக்கத்தில் ஒரு வீடு கட்டினீங்களே, அதை விட மோசமாக இருந்துச்சு அந்த வீடு. மேலே தார்பாய் போட்டு மழை வந்தால் உள்ளே வரும், தண்ணி வரும், அதுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு தார்பாய் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேணாம், வீடு வேணாம், அது வேணாம், ஒழுகுதுங்க, குழந்தைய வச்சு உள்ளே இருக்க முடியல, ஒரு தார்பாய் மட்டும் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உதவிகள் போய் இப்போ ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வந்திருக்காங்க. அரசாங்கம் உதவி பண்ணலைனாலும், அதாவது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க, பண்ணுவாங்க. அதுக்கு நிறையா இருக்குங்க. இப்போ நான் நினச்சோடனே பண்ண முடியாது. எனக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, அங்கே போகணும், அங்கே வரணும், அப்புறம் ஃபண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து ஆளுக்கு 100, 500, 1000 போட்டால் கூட ஒரு உதவி வந்துடுங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இதுக்கும் ஏதாவது ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு நம்புகிறேங்க. இதெல்லாம் பாறைகள்லாம் உருண்டது தாங்க. அங்கே பாருங்க, இந்த பாறை சும்மா நிற்கிது. இது எப்போ வேணாலும் விழலாம்.
அவ்வளோதான், அங்கே இருக்கிற மண் எல்லாம் விழுந்துடும், வீடும் விழுந்துடும். இந்த பாறையை வச்சு தான் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கீங்க. பாருங்க இந்த வீடு தாங்க. இதில் நல்லாவே தெரியும் பாருங்க, சும்மா கல் இருக்கு, கல் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. பாருங்க, இங்கே இருந்தது எல்லாமே இடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக கட்ட காங்கிரீட் கிடையாது, சிமெண்டெல்லாம் கிடையாது, சும்மா இங்கே இருக்கிற மண் குழச்சி வச்சுருக்காங்க. இது எதுவும் மேலே விழுகக்கூடாதுன்னு. ஆனால் இதெல்லாம் தாங்காதுங்க. பாருங்கள், இதுதான் நம்ம கீழேருந்து பார்த்த வீடு. இது அப்பப்போ மண்ணை வச்சு பூசிக்கிறாங்க, கொஞ்சம் கரையும் மண்ணை வச்சு பூசிக்குவாங்க. போலாமாங்கண்ணா உள்ள இருங்க, நான் திருப்பி காட்டுறேன் எப்படி போகிறேன்னு பாருங்கள். இப்படி தாங்க, இப்படி குறுகலாக நானே விழுந்துருவோம் போல இருக்குது. இவ்வளோதாங்க இருக்குது. இப்போ நான் இப்படி குமிஞ்சு வரணுன்னா மக்கள் எப்படி வராங்க பாருங்கள். இங்கே வருங்க, இதுதாங்க அவங்களுடைய சமையல் கட்டு. வந்து சமைச்சிக்கிறாங்க. இதுக்கு கீழே தான் அந்த வீடெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த பாறையோடைய இதில் தாங்க இந்த வீடே நிற்கிது. அந்த இடத்துல ஒரு பாறை கல் மட்டும் உருண்டுருச்சுன்னா இந்த வீடு காலி. நம்பவே முடியலைங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை மக்கள் எப்படி டெய்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கே நம்மளுக்கு மூச்சு முட்டுது, இங்கே வெளியில் வர முடியல. ஐயோ, சரிங்க, அப்படியே நம்ம மற்ற வீடுகளையும் போய் பார்ப்போம். எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகளும் வரலைங்க. இது வரைக்கும் நம்ம போன எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு கஷ்டம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே வந்து உயிர் வாழ்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது. அப்படின்னா இது எப்படி சொல்லி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியுங்க. நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த வீடுகளை பார்க்கும்போது, மக்களுடைய முகங்களை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு தெரியும். இதில் போகணுமாங்கண்ணா, பெரிய பாறை. இந்த கிராமமே வெறும் பாறையால் மட்டுமே ஆனதாட்டம் இருக்குது. நடக்கிற தடவும் பாறை, வீடும் பாறை மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு இது கட்டியிருக்காங்க, இப்போ தான் பூசியிருக்காங்க. மழை வராதனால அதுவும் கொஞ்சம் நிற்கிற மாதிரி தெரியுது. இப்படி தான் போய்க்கணும். இது மேலேருந்து இப்படி தண்ணி ஒழிக்கிட்டே வருமாங்கண்ணா. இதை பாருங்களேன், இதிலேருந்து மறுபடியும் வந்து ஓஸ் போட்டிருக்காங்க. இந்த ஓஸில் இருந்து மறுபடியும் தண்ணி கீழே இருக்கிறவங்க வீட்டுக்கு அப்படி போகுது. உங்களுக்கு பாதுகாப்பு அவங்க தான். குலைக்காத, ஒன்றுமே பண்ணல. சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கடிக்காமல் இருந்தால் சரி. இதுதான் பாதுகாப்பு. அதான் நடந்தாலும் இதுதான். ஏதாவது விலங்குகள் வந்ததுன்னா கூட இது குலைச்சிரும். பாப்பாலாம் இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு நின்றுட்டு தாங்க வாங்க. இந்தாங்க பிஸ்கட் வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்க. டேய் சரிடா, தாங்க வாங்கிக்கோங்க. உங்கள் பேர் என்ன? ஹாய். சரி, இன்னொரு பிஸ்கட் வாங்கி தரேன், அப்போ வருவீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க. சரி, இன்னொரு பிஸ்கட் இருக்கு, நிறையா வாங்கிட்டு வந்தேன், குழந்தைங்க இருப்பாங்கன்ட்டு. இந்தாங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க பாருங்க. இதுதான் இவங்களுடைய வீடு. இங்கே சமைச்சுக்கிறாங்க, இங்கே படுத்துக்கிறாங்க. செவுரு எதுவுமே இல்லை. எந்த விலங்கு வந்துச்சுனாலும் உள்ளதான் வரும். பேர் என்னங்க அவங்க பேர்? அவங்க பேர் அனிதா. நாங்கள் இன்னொரு பிஸ்கட் பாக்கெட் வேணுமா? ஸ்கூல் போகலையா நீங்கள்? போகலையா? சரி பாய்.
உங்கள் பேருங்கண்ணா? பாபு. பாபு. இது உங்கள் வீடுங்கண்ணா? இதுதான் அண்ணாவுடைய வீடு. இந்த வீட்டில் எப்படிங்கண்ணா இருக்கீங்க? அவங்களாச்சும் சரி ஏதோ ஒரு கல் இருக்குது மண் இருக்குன்னு இருக்காங்க. நைட்டெல்லாம் பயங்கரமாக குளிருமேங்கண்ணா. வனவிலங்குகள் வரும், அதுலேருந்து தப்பிக்கணும். எப்படிங்கண்ணா எப்படி இந்த தைரியம் எங்கேருந்து தான் வருது உங்களுக்கு? எப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க? எல்லாம் கஷ்டம் தாங்க, வேறு எந்த வசதி இல்லைங்க. சரிங்க. இப்போ எந்த மாதிரி வேலைக்குங்கண்ணா நீங்களாம் போவீங்க? அங்கே காட்டு வேலைக்கு தான், கூலி வேலைக்கு போகிறோம். கூலி வேலைக்கு தான். டெய்லியும் வேலை இருக்குங்களா? வேலை இருக்குங்க. வேலை இருக்குங்க. ஆனால் டெய்லியும் இங்கேருந்து நடந்து போயிட்டு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கஷ்டங்க. இங்கேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுங்களா? ஆயிருங்க. 1 மணி நேரம் நீங்கள் இங்கேருந்து நடந்து போய் வேலை பார்த்துட்டு மறுபடியும் சாயங்காலம் வரணுங்க. மழையெல்லாம் வந்துச்சு, அதான் மழையெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டங்க. அந்த டைமில் நீங்கள் வேலைக்கெல்லாம் போக முடியாதுங்க. அது மேலே ஏதோ இடம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லைங்கண்ணா, அங்கே ஏதாவது நீங்கள் கட்டலாம் இல்லைங்கண்ணா? கட்டலாம். அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு களை கட்டி ஆர்டர் கொடுக்கல அப்படின்ட்டாங்க அவங்க. ஓ, இன்னும் அங்கே வந்து சாங்ஷன் ஆகலை, ஆனால் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் கேட்குறேங்க. இப்போது நம்ம பேரில் அது வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டிட்டு மேலேயாச்சும் போகலாம். இங்கே கீழே இருந்தால் இப்போது நீங்கள் எப்போது போய் கவர்மெண்ட்டை பார்ப்பீங்க, ஆஃபீஸர்ஸை பார்ப்பீங்க, அவங்களுக்கு பெருசாக ஞாபகம் இல்லாமல் கூட போயிடலாம். இப்போ நீங்கள் அங்கே மேலே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வசதி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல வசதி இருக்குங்க. ஆமாங்க. ஒரு வீடும் கொஞ்சம் இந்த வீடு, அதாவது பெரிய மாடி வீடு கட்டலைன்னா கூட ஒழுகாமல் இடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இன்னும் சாங்ஷன் ஆகலைங்களா? அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கேட்டதுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. பார்க்கலைங்க நீங்களா? அதாவதுங்கண்ணா கேட்டோம், ஆனால் அவங்க கண்டுக்கலைங்க. அது போகணுண்ணா. இப்போது என்ன சொல்கிறதுன்னா, இப்போ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. அதில் நம்மளை மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம 7 குடும்பம் இருக்கோம், இதை விட இப்போ கடம்பன் கோமை ஏதோ ஒரு 60 குடும்பம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி யோசிப்பாங்களா, இந்த மாதிரி யோசிப்பாங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு முடிச்சுட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் போய் ரெகுலராக கொஞ்சம் போய் மனு கொடுத்து போய் நின்று பார்த்து வந்தால் தாங்க உங்களுக்கு ஏதாவது வரும். போயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்காங்க, இவங்களாம் நீ வளர்ந்து அவங்க ஒரு ஆளாகி ஒரு படிக்கிறதோ வேலைக்கணும் அப்படின்னு போகும்போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்கண்ணா? அது இங்கே இருக்கிற கஷ்டம் மேலே வந்து இடம் கொடுக்கணும் கேட்டதான் நிறைய டைம் கேட்டோம். இப்போ சிலர்லாம் வேலை தேடி மேலே போயிட்டாங்க. ஏங்கண்ணா மொத்தம் இங்கே எத்தனை குடும்பம் இருந்துச்சுங்க முன்னாடி? ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க, நிறையா இருந்துச்சுங்க. இப்போ ஃபுல்லாளுங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா இருந்திருக்குங்களா? முதல்ல இருந்துச்சுங்க. இப்போதான் எல்லாம் வேலை தேடி இங்கே இந்த மாதிரி மருத்துவ வசதி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் மேலே போயிட்டாங்க. நீங்கள் வந்து இருந்த ஊரை விட்டு எங்கே போகிறது அப்படின்றதுக்காக அப்படியே இங்கேயே இருக்கிறீங்க இப்போ வரைக்கும். ஏதோ ஒரு வேறு இடத்துல இடம் கொடுத்தாங்கன்னா அப்படியே போகலாங்க. உங்களுக்கு இங்கே ரெவன்யூ லேண்டெல்லாம் இருக்காங்கண்ணா? விவசாய இடமெல்லாம் உங்களுக்கு எல்லாமே விவசாய இடம் தான். வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் பண்ண முடியறது இல்லை. தூக்கிட்டு போக முடியாது. அதாதாங்க. கரெக்டு தாங்க. பண்ணினாலும் தூக்கிட்டு போய் விற்க முடியாது, இங்கேருந்து தூக்கிட்டு போகிறது கஷ்டம். இப்போ பாப்பாவுக்கு ஏதாவது வேணுங்களா? அடுத்த தடவை வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர மாதிரி ஏதாவது துணியெல்லாம் வாங்கிட்டு வரட்டுங்களா? வாங்கிட்டு வரேங்க. இன்னொரு குழந்தை இருக்கான்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் உங்கள் பையன் தாங்களா? சரி, ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று இருக்காங்க. 2 பேரும் ஸ்கூல் போகிறது இல்லைங்க? பெரிய பிள்ளைங்க. பையனுக்கு 3 மாதம் தான். 3 மாதம் தான் ஆச்சுங்களா? இப்போ பிரசவத்துக்கு அங்கே மேலே போயிருந்தீங்க, இங்கேருந்து எப்படி போயிருப்பீங்க? அப்போ ஊட்டிக்கு போகணுங்க. அப்போ மேலே போய் தங்கிட்டீங்களா? ஓ, இங்கேருந்து அந்த பிரசவ வலியோடு தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி டைமில் மேலே போய் தங்கிடுவீங்க. அங்கேருந்து மருத்துவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கீழே வருவீங்க. வழுகிறாங்களா? அதுக்குள்ளே தான் பாப்பா இருக்காங்களா? அதுக்குள்ளே தான் இருக்காங்களா? பாருங்களேன், நம்ம அந்த இடிஞ்சு போகிற மாதிரி இருக்குன்னு சொன்ன வீட்டில் தாங்க உள்ள குழந்தைய போட்டு வந்து தைரியமாக வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அது தைரியமாக இல்லை, ஒவ்வொரு செகண்டும் பயந்து தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. இதை நம்பி வேலைக்கும் போக முடியாது, இவங்களை இப்படி தனியாக விட்டுட்டும் போக முடியாது. நான் ஏதோ நீராடி கோம்பை அப்படின்னு ஒன்று இருக்குங்க, காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க. ஆனால் இப்படி கிராமம் இருக்குன்னு நான் நினைக்கலைங்கண்ணா. எனக்கு எப்படி உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரிலிங்கண்ணா. ஏன்னா நான் போனதில் எல்லாம் ஏதோ ஓரளவுக்காச்சும் இருப்பாங்க, அதனால் சரி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, நான் என்னென்னு போய் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, சில துக்கத்தில் தொண்டை அடித்து போகிறது, வாயடைச்சு போகிறது, அந்த மாதிரி ஒரு இதில் நான் இவ்வளோ கஷ்டத்தில் எப்படி இந்த இடத்துல இன்னும் வாழ்ந்துட்டாங்க. இப்போது மற்றவங்களாம் இடம்பெயர்ந்து நிறையா குடும்பங்கள் போயிட்டாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அவங்களுடைய மூதாதையர்களுடைய இடம், அவங்களுடைய அடையாளம் இது. இந்த இடத்த விட்டு இப்படி நம்ம போகிறது அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருக்காங்க. அப்படியே போனாலும் எனக்கு போய் வீடு வேணும், எனக்குன்னு ஒரு இடம் வேணும், எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு திக்குமுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க தான். டாட்டாங்களா?
டாட்டா. இப்போ தான் நான் தூரமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பாப்பாவுக்கு. டாட்டா வைக்கிறது ஆமாம், டாட்டா வச்சுட்டு போகிறாங்க. இதில் போகணுங்களா? இப்படி போய் அதை அதான் பாருங்கள், அதான் இது பாதை கிடையாது. நீங்கள் எதில் வேணாலும் ஏறி போய்க்கலாம், வந்துக்கலாம், அவ்வளோதான். அதுதான் நம்ம நடக்கிறதான் பாதை. இதெல்லாம் குச்சியெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க, அதெல்லாமே காலில் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ கட்டிகிட்டு இருக்காங்களாண்ணா? இது கட்டி வச்சுட்டு இன்னும் கட்டாமல் விட்டாங்க சார். ஓ, இதெல்லாம் மண்ணை தண்ணி நான் இது மண் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்களா இல்லை இங்கே இருக்கிறதே? இருக்கிறத இந்த சைடு மண்ணில் போட்டு கரெக்டுங்க. இப்படி வந்து சாய்வாக இருக்கிறத குழி மாதிரி தோண்டி அதில் இருக்க மண்ணை வச்சு கல்லை வச்சு கட்டுறாங்க. பாருங்க, இங்கே தான் சென்டரில் மண்ணை போட்டு குழச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்தையில் அடைச்சிட்ருக்காங்க. பாருங்க, இந்த சந்தையில் அப்படியே தான் இருக்குது. இதுக்குள்ளே இல்லாட்டி மண்ணெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இங்கே இருக்குது. பாருங்க, நாங்கள் பாருங்க கையெடுத்தால் விழுகுது, சும்மா தான் இருக்குது. இது கல்லெல்லாம் அடிக்கடிக்கு எப்படியா இருந்தாலும் குட்டி குட்டி கல் தாங்கண்ணா. உங்களுக்கு ஒரு சைஸு கல்லெல்லாம் கிடைக்காதுங்க. சின்ன கல்லாக இருந்தாலும் அதை எடுத்து நம்ம இது பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற கல்லுகளை தான் எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த வீடு கட்டிகிட்ருக்காங்க. கட்டுற வீட்டில் இருக்கிற படுதாவும் ஓட்டையாக தான் இருக்குது. இப்படி 4 இடத்துல ஓட்டை இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மழை வந்தாலும் உள்ளே தான், சும்மா குளிருக்கு உள்ளே ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் கட்டினீங்களா? ஓ, நீங்கள் இவர் தாங்க நம்ம வீடு கட்டுற என்ஜினியர். இங்கே இருக்கிற எல்லாமே இந்த மண்ணெல்லாங்கண்ணா இப்போ களிமண்ணாக இருந்தால் நல்லா ஒட்டிக்குங்க. இது நல்லா நிற்கிங்களா? பாருங்க, இப்படி பண்ணாலே விழுகுதுங்கண்ணா. களிமண் நல்லா காஞ்சிருச்சுன்னா இப்படி ஆமாங்க, அப்படி ஆயிருங்க. வைக்கும் போது இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கில் தான் நிற்கும். மழை வந்து மறுபடியும் ஈரமாச்சுன்னா போயிருங்க, இடிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு போயிடும். உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த காடுகளுக்குள்ள மூங்கில் இல்லைங்க, இல்லை. இருந்துன்னா நீங்கள் அதை வச்சு கட்டியிருப்பீங்க. போகிறதுனா இங்கிருந்து டேம் போக முடியாது உங்களுக்கு, ரொம்ப தூரம் போகும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மூங்கில் வச்சுட்டு மூங்கில் மேலே வந்து மண்ணை பூசிடுறாங்க. மண்ணை பூசிட்டோம்னா இந்த மாதிரி கல்லை பார்த்து பயப்பட தேவையில்லை. அது போச்சுனாலும் மண்ணு தான், மறுபடியும் எடுத்து அப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது கல்லுன்ற போது ரொம்ப இந்த மாதிரி குச்சிங்களா? என்ன அது குச்சி பேர் என்னங்கண்ணா? குச்சி பேர் என்னங்க? குறிஞ்சி கட்டைங்களா? குறிஞ்சி கட்டையில் செய்யறதுங்க. சரி சரிங்க. அதில் வச்சு இப்படி ஓலை பின்னுற மாதிரி பின்னி அது மேலே வச்சுக்கிறீங்க. அப்படியே கல்லில் வைக்கிறீங்க. இது எனக்கு ஏதோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தெரியலைங்கண்ணா. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி சைஸாக இருந்தால் பரவாயில்ல. குட்டி குட்டி கல் ஒன்று ஒரு இடத்துல இருந்தனால அப்படியே சரிஞ்சிடாது. அப்போல்லாம் நீங்கள் பார்த்து தான் இருந்துக்குவீங்க. மேலே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டையும் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஓ, மேலே குச்சி போட்டு வச்சுருக்கிறீங்க. காற்றுக்கு மேலே தூக்கக்கூடாதுன்னு குச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இந்த படுதாலாம் நீங்களே காசு போட்டு வாங்கினீங்களா இல்லை நீங்கள் தான் காசு போட்டு வாங்கினீங்க? ஐயோ, நீங்கள் வேலைக்கு போகிறதுல மிச்சம் பிடிச்சி குழந்தைங்களெல்லாம் பார்த்தது போக மிச்சம் பிடிச்சி வாங்கி இப்படி பண்ணிக்கணும். இதுக்கு கூட ஒரு உதவியும் கிடைக்கலைங்களாண்ணா? ஓ, டேங்க் அங்கே கட்டியிருக்காங்களா? ஓ, தண்ணி இருக்குங்களா அதில்? சும்மா கட்டினது அப்படியே இருக்குங்களா? தண்ணி டேங்க் அது பார்க்கலாங்களா? போக முடியாதுல்ல, காட்டுக்குள்ளே கிடக்கு. ஓ, அப்படியே சைட்லேயே போகலாம். இது எப்போ கட்டினதுங்கண்ணா? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்க. ஆனால் இப்போ அதில் பயன்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி போகிறதுக்காக கட்டி விட்டுருக்கீங்களா? ஓ, இப்படி கீழே இறங்கி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் செதுக்கி விட்டுருக்கீங்க. இதுதாங்க அந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. உள்ளெல்லாம் எல்லாம் இடிஞ்சிருச்சாங்கண்ணா ஃபுல்லாக? உள்ளே ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணி இப்போ இதில் வந்து தண்ணி வர்றதில்ல, ஒன்றும் வர்றதில்ல. ஓ, இந்த மரங்களா? ஓ, இதில் இங்கேருந்து அந்த லைன் மேலே வந்து அந்த மரம் விழுந்துருச்சு. இது நீங்களே தான் இப்போ வெட்டி மாற்றி வச்சுருக்கிறீங்க? அவங்களே யாரும் வந்து வெட்டலை, நீங்களாக தான் வெட்டி. அப்புறம் கரண்ட்டில் இருந்திருக்கும்ல, எப்படி வெட்டினீங்க? ஓ, இது பட்ட உடனே அங்கே ஃபியூஸ் போயிடுச்சு, அந்த டைமில் வெட்டிட்டீங்க. ஒரு உதவியுமே கிடைக்கிறது இல்லைங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு ரேஷன் பொருளெல்லாம் எப்படிங்கண்ணா? எங்கேங்கண்ணா நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம்? இதுக்குள்ளே யாரும் வர்றதே இல்லை, உங்களை கண்டுக்கிறதே இல்லை. எப்படி தானோ இந்த கிராமத்தை எப்படிங்க நான் சொல்லி என்னையே புலம்பு விட்டீங்கண்ணா. அப்போ நீங்களே எவ்வளோ புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஒருத்தராச்சும் வரமாட்டாங்களா, நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டாங்களா? இதில் போக முடியாதுங்களா? இல்லை,
வாங்க போகலாம். இங்கேருந்து பார்த்தா அந்த புதருக்குள்ளே சின்ன சின்னதாக அந்த குடிசையோட கலர் மட்டும் தெரியும். அப்படிப்பட்ட சின்னதாக இருக்கிற குள்ள மனிதர்கள் கூட கொஞ்சம் பெரிய குடிசையில் இருந்துருப்பாங்கண்ணா. ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வீடெல்லாம். இதுதான் அவங்க ஓ அவங்க வீடுங்களா இதுங்க? சரி சரி சரி. ஓ ம் இந்த அம்மா தான் இவங்க தாங்களா? இப்போ இவங்களுக்கும் உடம்பு சரியில்லைங்க. ஓ நான் அவங்கள பார்க்கலைங்க. என்னண்ணா இப்படி ஆஸ்பத்திரி ஏதாவது கூப்பிட்டு போகிறதுங்க? அதான் தூக்கணும் சார். தூக்கவே முடியாதுங்க. இதே மாதிரி இருந்தது ஒரு அம்மா இறந்து இப்படியே தான் படுத்து கிடந்தாங்களா? வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்கண்ணா. பாவம் படுத்துக்கிட்டவங்க. வேண்டாம் விடுங்க. காய்ச்சலாக என்னங்கண்ணா? என்ன உடம்புக்கு? இதே அன்னைக்கு நம்ம ஒரு அம்மா இறந்துச்சு. அது பயத்தில் எங்கேயும் போய் சொல்லிக்கூட 2 நாள் வரல சார். இவங்களா? இது காட்டுக்குள்ளே போயிட்டு 2 நாளைக்கு நாங்கள் தேடி முந்தா நேற்று தான் எடுத்துட்டு வந்துச்சு. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? போயிடுச்சுங்க சார். நீங்கள் போய் தொலைவி அங்கே போய் தூக்கிட்டு வந்தீங்களா? 2 நைட்டு ஒரு பகல். ஓ ஒரு பகல் 2 நைட்டு சோலையிலே இருந்துச்சு. உள்ளே போனவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ தேடி இந்த எல்லாம் தேடி அப்புறம் எடுத்து வந்து நேற்று தான் எடுத்து வந்து இங்கே வச்சுருக்காங்க. காட்டுக்குள்ளே போனது. அதாவது இவங்க யார் இறந்தாங்க? இவங்க அக்காங்களா? அக்கா. ஓ அதனால் ஒரு மாதிரி ஆகி போது காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. 2 நாள் சாப்பாடும் இல்லை சார். நைட்டு 2 நைட்டு ஒரு பகல். இப்போது இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. உண்மையிலுமே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. நம்ம வீட்டிலே இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் இல்லை. அம்மா பேருங்கண்ணா? சுசிலா. நீங்கள் நாட்டு வைத்தியம் இந்த மாதிரிலாம் எதாவது பார்த்துக்குவீங்களாண்ணா? இப்போ எங்கே சார் யாருமே அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி போய் அந்த மெடிசன்லாம் எடுக்கிறதுனால நாட்டு வைத்தியம் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. உங்கள் தாத்தாவை பாட்டா அப்போயே போயிருக்குங்க. இல்லைன்னா கூட ஏதாவது இங்கேயே மருத்துவம் பார்க்கலாம். இது 2 நாளாக சோலையில் இருந்துருச்சு. சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. அதனால இந்த அப்படியே மயக்கம் போட்டு கடந்திருக்காங்க. நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சரி எல்லாம் அக்கா தங்கச்சிங்க? அக்கா தங்கச்சி 3 பேர். சரி சரி சரி. அதில் அது மூத்த அக்கா இறந்தார். 2வது அக்கா லாஸ்ட்டு. இவங்களும் அந்த மண் வீடு. ஆமாம். அப்படியே இது மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கட்டி வச்சுருக்காங்க. அதாங்க மற்ற எல்லாமே ஒரு இதுதான். அதாங்க இந்த அம்மாவை குச்சி ஜோடி கட்டி சோலையிலேருந்து இந்த குச்சியில் கட்டிட்டு வந்து. ஓ இந்த குச்சியில் தான் தூக்கிட்டு வந்தீங்க? கீழே போயிடுச்சு சார். ஓ கீழே போய் இந்த குச்சியில் தான் கட்டி எடுத்து வந்து. பரவாயில்ல கிடச்சாங்க. கிடைச்சாங்க. ஏதாவது காட்டை விலங்குகள்கிட்ட மாட்டியிருந்தாங்கன்னா ஒரு சிறுத்தையோ வருதுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போவும் நீங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் தொலைவிருப்பீங்க. இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. 2 நாள் ஆகுது இல்லைங்க? ஓ இதில் தான் இப்போ தண்ணி வருதுங்களா? இதுலேருந்து இப்போ ஊருக்கு தண்ணி வருதுங்க. அதான் மேலேருந்து இந்த டேங்குக்கு வந்து டேங்க்லேருந்து இந்த ஊருக்குலாம் கொஞ்சம் தண்ணி வருதுங்க. இந்த ஓசெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டு கொடுத்தவங்க. சரி சரி சரி. இதுவும் சொந்தத்தில் வாங்கினதாங்களா? ஓஹோ அந்த பெருசாக வர்றது வந்து ஃபாரஸ்ட்டு கொடுத்தது. அதுலேருந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல போகிறதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் போடுற ரேஷன் அரிசி உயிர் வாழ்றது. 2வது இந்த எஸ்டேட் இருக்கிறதுனால தப்பிச்சிங்க. இல்லைன்னா இந்த கிராமமே என்றைக்கும் இல்லாமல் போயிருக்குங்க. சரிங்கண்ணா வரேங்க. அடுத்த தடவை வரும்போது பாப்பாவுக்கு எதாவது வாங்கிட்டு வரேன். என்னுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக இந்த மாதிரி இருக்க மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்மளை வந்து பார்க்க வந்தாங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நம்மளை ஒருத்தர் யாரோ பார்க்க வந்தாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்கள போய் பார்த்துட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அதனால் அதில் ஒரு 500 ரூபா மட்டும் எடுத்து பெட்ரோல் அடித்து அந்த டைமில் வந்து அந்த கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அடுத்த தடவை போகும்போது என்னுடைய செலவில் வந்து ஏதாவது கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா, ஏன்னா நம்ம அடுத்த மாதம் கூட நான் சம்பாரிச்சுக்குவேன். அப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே மேலே போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு அதுதான் முக்கியம். இவ்வளோ தூரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதோ ஒரு கல் கொண்டாந்து சேர்த்துறதோ கஷ்டங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கல்லாக நீங்களே சுமந்துட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு 2-3 வருஷம் ஆயிரும் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்குங்க. அதனால் மேலே வந்து கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து போய் பேசி மேலே வரதுக்கு வழியை பாருங்கண்ணா.
அதான் நான் யோசிக்கிறதுங்க. நாங்களா தான் ஏன்னா நம்ம வேறு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிறேன், எனக்காக இருந்தாலும் ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நம்மக்கிட்ட வருவாங்க, நமக்கு ஒரு தேவைன்னா யாரும் நம்ம மேலே ஒரு 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 அனுசரணையே வராதுங்க. எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நம்மளாக முடிவெடுத்து நம்மளால் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா மேலே வந்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கலாங்கண்ணா. சும்மா இங்கே இருக்கிறத குச்சிகளை வச்சு ஏதோ அந்த பெருசாக அனிமல் வராமல் எப்படியாவது தாண்டி வந்துடும், இந்தளவு நம்பிக்கையில் கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த கிராமத்துடைய கடைசி வீடு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 1 2 அங்கே இங்கேன்னு இருக்குன்றாங்க. அவ்வளோ தூரம் இப்போ நம்ம போக முடியாது, ரொம்ப டயர்டாயிடுச்சு. இவ்வளோதான் இவங்களுடைய வீடு. சரி ஓகேங்க, நம்ம இங்கேருந்து மறுபடியும் கிளம்பி மறுபடியும் அந்த எஸ்டேட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி இன்னும் 1 மணி நேரம் ஆகும். மணி பார்த்திங்கன்னா இப்போவே 2 மணி ஆயிடுச்சு. சரிங்கண்ணா, பார்ப்பேங்கண்ணா, ரொம்ப நன்றி. நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இல்லைன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஒரு கிராமமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி, ஒருத்தரோடைய முயற்சியாச்சும் வேணும். இல்லை யார் போகிறது, இன்றைக்கி போனால் 500 ரூபா சம்பளம் போச்சு அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் பண்ணிங்கன்னா நீங்கள் பாப்பாவோடைய தலைமுறையில் வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா. அதுதான் இங்கே முக்கியமே. அடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்துடும். இப்போ எஸ்டியில் வருவீங்க நீங்கள், அப்போ எஸ்டியில் கோட்டாஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒருத்தர் படித்து உள்ளே போனாங்கன்னா கூட உங்களுடைய சந்ததியோட எல்லா தலையெழுத்து மாறிடுங்க. அதுக்கு நீங்கள் இங்கேருந்து அங்கே மாறணும். நீங்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வரணுங்க. அப்படி வந்துச்சுன்னா உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய ஊரும் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் எல்லாமே உங்களை கடவுளாக பார்ப்பாங்க. நம்ம இப்போ நிறையா கடவுளை வச்சு கும்பிட்ற மாதிரி உங்களை கடவுளாக பார்ப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச முயற்சி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா. ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் காது காய்ச்சி விழுகும். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் காதுக்கு விழ வேணாம், ஒருத்தர் காதுக்கு விழுந்துச்சுனாலும் அடுத்தடுத்தது உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்க, இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்படியும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம போன கிராமம்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இடமெல்லாம் அழகாக இருக்குது, வீடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த கிராமத்தை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது மூலியமாக இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும் அப்படின்றதுன்னா அதையும் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் உதவி பண்ணும்போது எல்லோரும் நம்ம கூடயே சேர்ந்து முன்னேறுற மாதிரி இருக்கும். அவங்க காலத்துக்கு நம்மளை மறக்க மாட்டாங்க முக்கியமாக. ஏன்னா இதை இப்படி தான் சொல்லி முடிக்க முடியாது. மனிதநேயம் அப்படின்றது ஒன்று நம்ம மனசுக்குள்ளே இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மனிதநேயம் இன்னும் நம்ம மனசில் விட்டு போகலை, செத்து போகலைன்னு நம்புகிறேன். இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்லது உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள். முக்கியமாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு போய் சேரணும். நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் தான் இவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வீடும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையும். அந்த உதவியை மட்டும் பண்ணுங்கள். இந்த இடத்துல தடமே இல்லைங்க. நம்ம இங்கேருந்து வர வரைக்கும் தடம் தெரியுது. இங்கே வெறும் பாறையாக இருக்குது. எங்கடா தடத்தை காண நானே பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்தா பாறை மேலே ஏறி தான் போகணும். பாருங்க அண்ணா எப்படி ஏறி வர்றாரு பாருங்க. இப்படி தான் ஏறி பாதைகளே இல்லாத மலைகளை கிடச்ச கற்களை பிடிச்சி தான் மேலே போய்க்கணும். ஏங்கண்ணா, இங்கே ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கினா தான் வர முடியும். ஆமாம், உள்ள பர்மிஷன் ஸ்டேட்டில் சொன்னால் தான் விடுவாங்க, இல்லைன்னா விடவே மாட்டாங்க. அது சரியான காரணம் இருக்கணும். ஏன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பர்மிஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்தனால தான் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கிராமத்தை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நிலமையில தான் வந்தேன். இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிற உள்ளங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல உள்ளங்களாக இருக்குங்க. இப்போ அண்ணாவே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மேலே வந்துட்டார், நமக்காக மறுபடியும் கீழே இறங்கி இப்போ நம்ம கூட மறுபடியும் மேலே ஏறிட்டுருக்காரு. சொல்லியிருக்கலாம் இதே ரோடு தாங்க போங்க, அங்கே ஊர் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். கூடையே கூட்டிகிட்டு போய் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்கள பாருங்கள், இவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு வீட்டையும் கூப்பிட்டு எல்லா விவரங்களையும் கொடுத்து நம்மளை பாதுகாப்பாக மேலேயும் கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், இன்னும் அது கலராக ஒரு மாதிரி இருக்குங்க. பூச்சி தாங்க. தடத்தில் வரும்போது நிறைய இங்கே பாருங்க நிறைய இடத்துல இருக்குது. கடிக்காது இல்லைங்கண்ணா? சில பூச்சிகள் கடிச்சதுன்னா எல்லா இடமே அப்படியே புண்ணு மாதிரி ஆயிடும். சரி சரிங்கண்ணா.
பார்த்தீங்களா ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் போயிட வேண்டிய கீழே பழம் அங்கே கிடப்பேன் நான். அவ்வளோ பள்ளம் நிற்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன், உருண்டு போயிடுவோம். ஸோ சாமி, இதில் தண்ணி இப்போவே ஒழுகிட்டு இருக்கு. மழை வந்துச்சுன்னா இதை விட தண்ணி அதிகமாக வரும். நடக்கிறது வாய்ப்பே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் மேலே மேட்டுக்கு வரேங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் நடந்து பாருங்க. நம்ம போன கிராமம் வீடு அந்த இடத்துல புள்ளி மாதிரி தெரியுது பாருங்கள். அதுலேருந்து அப்படியே ஒரு பள்ளத்தில் தான் இறங்கி அப்படியே வந்துட்டு இருந்தோம். அந்த மலைக்கு அப்புறம்தான் ஆனப்பள்ளம்லாம் இருக்குங்க. எங்கண்ணா அந்த மலையை ஒட்டியே தாங்க நம்ம சின்னால கோம்பை, கடமன் கோம்பை இதுக்கெலாம் வந்தோம். அந்த மலைக்கு அப்படி இந்த பக்கம் இன்னொரு கிராமம். ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே பார்த்த கம்பம் இதுங்க. இதிலேருந்து எந்த ஒரு தடுப்புமே இல்லாமல் அந்த வீட்டுக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க. ஏன்னா இது எப்படிங்கண்ணா இங்கேருந்து மரத்துல எல்லாம் மாட்டாமல் கொண்டு போனீங்க? இதில் இருந்து தூக்கி அங்கே வீசுறது. இப்போ அது இங்கே ஒரு பாறை இருக்கு சார், அப்படியே வீசினா கீழ் சைடு சுற்றி வரணும். ஓஹோ, சுற்றி வந்து அங்கேருந்து வீசுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தூரத்துக்கு வீசுவீங்க. வீசிட்டா அப்புறம் மரம் இருக்குங்க சார். ஆமாங்க. அதில் கயிறை கட்டி அந்த மரத்துக்கு இழுத்து டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு மரத்துக்கு ஏற வருது. அப்படி தான் பண்ணுங்க. மரத்தில் மாட்டாமல் மேலே தூக்கி போட்டு கயிறு போட்டு இழுத்து அப்படி தான் கொண்டு போய் சேர்த்துனீங்க. இது எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு இதெல்லாம் லைன் கொண்டு போகிறதுக்கு? 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆச்சுங்க. இந்த இதெல்லாம் சேர்த்துணும் போது ஐயோ 3 மாதம் ஆயிடுச்சு ஆகுங்கண்ணா. இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். 4 போஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்டு வெளியே 4 போஸ்ட்டு இருக்குது சார். அது ஊருக்குள்ளேயே 4 போஸ்ட் வச்சுருக்கீங்க. இழுத்தே தான் போகணும். நாளைக்கு 2 நாளாக இந்த போஸ்ட்டு அங்கே போய் சேரும். அந்த இரும்பு போஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கொண்டு போகணும். கரெக்டு ஆமாங்கண்ணா. இந்த போஸ்ட்டில் கீழே இந்த மாதிரி போஸ்ட்டு 4 போஸ்ட்டு போயிருக்கு சார். அப்போ அந்த 4 போஸ்ட்டையும் நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொன்றா இதில் எப்படின்னா திருப்பியெல்லாம் கொண்டு போயிருப்பீங்க? இழுத்தே அப்படியே முள்ளாமல் பிடிச்சி ஒரு 10 பேர் மேலேயும் பிடிச்சிக்கணும், கீழேயும் பிடிச்சிக்கணும். மேலே விட்டாங்கன்னு தர கீழே போயிடும், கீழே இருக்கிறவங்க அடிச்சிடும். அதனால் அங்கேருந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு போனீங்க. மொத்தம் 4 போஸ்ட் போயிருக்கு. இங்கே அப்படியே முள்ளாமல் 10 பேர் பக்கம் வேலை செஞ்சுருப்பீங்க. 3 மாதத்துக்கு இந்த 4 போஸ்ட் அங்கே கொண்டு போய் இந்த லைன் கொண்டு போகிறதுக்கு 3 மாதம். வேற ஆள் இதை மாதிரி தூக்க முடியும். ஆமாண்ணா, எப்படின்னா தூக்குறது? இப்போ நமக்கு நம்ம குடும்பம் நம்ம கிராமம்னு பண்ணுவோம். அடுத்தவங்க இவ்வளோ தூரத்தை யார் போகிறது அப்படின்னு வரமாட்டாங்க. காசே கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஒரு நல்லது நடந்துடுச்சு, அது நீங்களே பண்ணிட்டீங்க. இன்னொன்று அதே மாதிரி ஒரு 10 பேர் கூட்டு முயற்சியாக பண்ணிங்கன்னா தான் முடியும். போகலாங்க. அப்புறம் அண்ணாவுக்கு வேலை இருக்குது. இல்லை நான் இப்போ நாளைக்கு தான் போவேன். அப்படிங்களா? சரிங்க. லீவ் அன்னைக்கு நான் வந்துட்டேன் வேறு. இல்லை உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்கண்ணா. இப்போ ஒரு நாள் தான் லீவு, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். இல்லை இந்த வாரம் போகிறோம் சார். இந்த சாவாயிடுச்சு. ஓ, இதனால் இங்கேயே 3 நாள் இருந்தீங்களா? சரி. இதெல்லாம் வந்தவங்களாம் இன்றைக்கி தான் போனாங்க. இன்னைக்கு 10 பேர் போனாக்கா. சரிங்கண்ணா. எங்கள் ஊரில் இருந்து வந்தவங்க எல்லாம் போனாங்க. நான் இங்கேருந்து போனவங்க எந்த மாதிரி ஊர்ல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க? இங்கே பள்ளியாறு, பரளியாறு, சேம்புக்கரையும் கொஞ்சம் இல்லைங்கண்ணா. அதுவும் கொஞ்சம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. காட்டுக்குள்ளே தானே இருக்காங்க மக்கள். சேம்புக்கரை எங்கேங்கண்ணா கரெக்டாக இருக்குது? ஆட்டுலிக்கு அந்த பக்கம். ஆட்டுலி பஸ்ஸில் போனால் அந்த சைடு சார். பரளியாருக்கு மேலே ரோடு போகுதுங்களா? போகுது. அங்கே போயிட்டு நிறுத்திட்டு மறுபடியும் நடந்து போகணும். இல்லை அது ரோடு வீட்டுக்கே ரோடு. ஓ அப்படிங்களா? சேம்புக்கரை வரைக்குமே போகுதுங்க. இது ஆட்டுலி இஸ்டேட்டு பவுண்டரிலேயே இருக்காங்க. பரளியார் வழியாக மேலே வர முடியாது, இங்கேருந்து தான் போக முடியும். மேலேருந்து ஆட்டுலியிலேருந்து கீழே போகணுங்களா? சேம்புக்கரை. சரி, அங்கேயும் போய் மக்கள் இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க. அவங்கள போய் இதை பற்றி கேட்போம். சரிங்கண்ணா. ரெஸ்ட் எடுக்காமல் வரவெல்லாம் முடியாதுங்க. ரெஸ்ட் எடுத்து தான் வரணும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பகுதி. மறுபடியும் மேடு ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபுல்லாக.
ஏங்கண்ணா அந்த செங்கல் கொம்பை அப்படின்றது ஆமாம் சார். நார்மலாக போக முடியாது தானே? எல்லாம் நம்ம ஆளுங்க இருக்கிற ஏரியாமே இது மாதிரி சார். இப்படி தான் இருக்குங்க. ஆமாம். அது இல்லாமல் அந்த பகுதியில் நிறைய யானை நடமாட்டாங்க. யானை நடமாட்டெல்லாம் இருக்கும். ஒரே நிமிஷம் போக முடியாது. ஆமாங்க. ஒரு நாள் ஆயிரம் போயிட்டு வரதுண்ணா. ஆமாம். இருந்து வந்தா அண்ணா சொல்கிறாங்க அந்த மரம் எங்கேங்கண்ணா? அந்த மர கும்பல் அந்த மர கும்பலில் வந்து ஒரு ஏக்கராக கிடக்கு. ஒரு ஏக்கர் இருக்குது. அங்கே தான் வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படி வந்துட்டு கரண்ட் இது வழியாக தான் போகுது. மக்களுக்கு எல்லா வசதியும் இங்கே வந்துடுங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்டேட் ரோடு வருது. அதனால் கல்லோ மண்ணோ எது கொண்டு வரதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வீடு அமைச்சு கொடுக்கலாம். அரசாங்கமும் முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்தாத ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி முடிக்க முடியுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளும் ஆண்டவனையும் பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி அரசாங்கத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அவங்களும் முயற்சி பண்ணுவாங்கண்ணா, இல்லைன்னா இல்லை. ஆனால் இவ்வளோ தூரத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு இது இருக்கும். கூடிய சீக்கிரம் அவங்க கிராமத்துக்கு நல்லது நடக்குங்கண்ணா. சரிங்கண்ணா, அப்படியே கிளம்பலாங்களா? ஹலோங்க. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து அந்த கிராமத்துலேருந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். நம்ம மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கோம். அந்த கிராமம் இன்னும் இருட்டிலே தான் இருக்குது. ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம கிட்டத்தட்ட எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இனி வண்டி எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு கிராமம் இருக்காமாங்க. அது வந்து கரண்ட்டு கூட இல்லையாம்மா. அந்த கிராமத்துக்கு போய் அது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க அன்றாட தேவைக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் இதை எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா டேக் கேர், பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.